ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். 1 pot ரைஸாக வைக்க போகிறேன். ஸோ நேற்று என்னன்னு தெரில, தக்காளி சாதம் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் வந்துருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வேறு லெவல் காம்பினேஷன் சொல்லிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய டொமேட்டோ ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம். நான் ஒரு ஆலாக்கு எடுத்திருக்கேன், 1 cup. இதில் தான் நான் எப்போவுமே அளப்பேன், இந்த ஆலாக்கில். ஸோ தட் இதில் 1 cup எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் 1 part பண்ண போகிறேன். அப்படியே குக்கரில் வந்து எல்லாத்தையும் தாளித்து விட்டு ரைஸை போட்டு அப்படியே இந்த பிரிஞ்சி மாதிரி, தக்காளி பிரிஞ்சி மாதிரி அப்படியே பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்மையாக இருக்க போது. இதே இன்னொரு டைப் வந்து பச்சரிசி, அதை வந்து வடித்து எடுத்துக்கிட்டோ அல்ல குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோ வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி தொக்கு தனியாக பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளோ தேவையோ அந்த ரைஸில் போட்டு கலந்து நம்ம டொமேட்டோ ரைஸாக பண்ணுறது, அது ஒரு டைப். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. ரைஸ் தனியாக வடிச்சிருவாங்க, தக்காளி தொக்கு தனியாக பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் போட்டு கம்பைன் பண்ணுவாங்க. இந்த லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பண்ண போகிறது 1 part பண்ண போகிறோம். இதுவும் சூப்பராக இருக்கும். இது கூட நாங்கள் ரைத்தாவும் பண்ணிப்போம். அது தேவைப்படாது, பட் கூட அந்த வெங்காயம் கடிச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு டாப் நாச்சு, சொல்லவே வேணாம், நல்ல ஒரு காம்பினேஷன். வாழைக்காவும் சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி மசாலா போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஊற வைக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்கிடையில் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வெட்டி வச்சுக்க போகிறோம். ஏன்னா வாசம் கொடுக்கக்கூடிய நம்ம வந்து புதினா கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப தேவைப்படாது. அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த கட்டிங் வேலை தான் நடக்க போகுது. அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸோ ரெசிபி ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தேன், ஒரு சூப்புக்கு எடுத்தேன் நான். அதில் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வச்சுருக்கேன். இது ஒன்று போதும்னு நினைக்கிறேன் இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு. ஏன்னா நான் 1 கப்புக்கான அளவு தான், நான் அதுக்கான அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே ஒவ்வொரு வெங்காயமும் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக இருக்கும். 2-3 வெங்காயம் சேர்ந்தால் ஒரு வெங்காயம் அந்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஒரு வெங்காயத்தில் பாதி தான் யூஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் போட மாட்டேன். எல்லாத்தையும் ஓவராக வெங்காயம் அந்த ஒரு ஸ்வீட்னஸை கொடுத்துரும். இப்போ இதை வெட்டி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆஃப் போதுமா அப்படின்னு. ஸோ முதல்ல இந்த ப்ரிப்ரேஷன், இந்த வெட்டி வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டோன்னா ரெசிபி ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். வாழைக்கால நான் இந்த பாதி மட்டும்தான் ஃப்ரைக்கு எடுத்துக்க போகிறேங்க, மீதி பாதி வச்சிட போகிறேன். ஸோ ஃபுல்லாக போட்டோம்னா நமக்கு செலவாகாது. அளவாக பாதியை மட்டும் எடுத்து ஃபுல்லாக தோல் சீவிட்டு இப்போ தின்னாக ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. வெங்காயம் வெட்டி வச்சாச்சு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சீரகமும் ஒரு பிஞ்ச் எடுத்து சேர்த்துக்கோங்க, கரம் ஐட்டத்தோடு. அப்புறம் கொத்தமல்லி, புதினா கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன், ரொம்ப தேவையில்லை, லைட்டாக அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான். அப்புறம் புதினா கொஞ்சம், அண்டு தக்காளியே இன்றைக்கி நான் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். ஸோ 1.5 தக்காளி கிட்ட நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி ரைஸுங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அண்ட் அரைச்சி சேர்த்தோம்னா ரைஸோட கம்பைன் ஆகி வரும்போது சூப்பராக இருக்கும். இங்கே வாழைக்காய்க்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. நல்லா தின் ஸ்லைஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், காரப்பொடி, தனியாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக ரைஸ் ஃப்ளவர் மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்தோன்னா சூப்பரான ஒரு வாழைக்காய் ரோஸ்ட்டு ரெடி. மீன் ஃப்ரை மாதிரி சூப்பராக இருக்கும். செய்யும்போது நம்ம அந்த கருவேப்பிலை வந்து நம்ம கடாயில் தவாவில் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ரைஸை ஊற வச்சாச்சு. ஸோ அது ஊறிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் தான் உங்களுக்கு சமைச்சு காமிக்க போகிறேன். ஸோ சூடு பண்ண போட்டாச்சு. இப்போ எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கீங்க இது முடிய போகுது.
எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ 2 ஸ்பூனுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் 1 ஸ்பூனுக்கு. ரொம்ப தேவைப்படாது, ஜஸ்ட் வரும். இப்போ கரம் ஐட்டமை சேர்த்தலாம். ஏன்னா நல்லா வந்து நெய்யும் எண்ணெயும் சூடாயிடுச்சு. நான் எப்போவும் சொல்கிறதாங்க, இதுவும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரெசிப்பியாக இருக்கலாம். பட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இது பண்ணுறோம். அப்புறம் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நல்லா அந்த கரம் ஐட்டமெல்லாம் ஸ்மெல் கொடுக்கட்டுங்க. நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அரை வெங்காயமே அவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வெங்காயம் சேர்த்த மாதிரி. அதனால தான் நான் வந்து அந்த அரை வெங்காயமே போதும்னு நிப்பாட்டிட்டேன். ஸோ நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி விழுதை சேர்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலுக்கு வரதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாேருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு வருது. ஸோ பிக்கப் ஆகிட்டு வருது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டோர் பாட் தாங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சதை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்து தக்காளி விழுது சேர்த்துக்கணும். நமக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தக்காளியை வெட்டி போடணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வெட்டி போட்டுக்கலாம். பட் அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது தக்காளி விழுதை மட்டும் சேர்த்துட்டுங்க. இதை வந்து நம்ம தண்ணியை அளந்து ஊற்றுவோம் பார்த்திங்களா, அப்போ நம்ம அலாசி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்ற வேணாம். இப்போ தக்காளி நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஈரப்பதம் போய் நல்லா குக் ஆகட்டுங்க. நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி வர தொடங்கிடுச்சு. அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை சேர்த்துட்டு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. மசாலா பொடி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாவும் தனியாகவும் சேர்ந்ததுங்க. காரத்துக்கு எப்போ எடுத்துக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் சேர்த்துலாங்க. புதினா ஃபுல்லாக சேர்த்துருவோம். கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ்க்கும் வச்சுப்போம் கடைசியாக. நான் கொஞ்சம் ரைத்தா பண்ண போகிறேன், அதுக்கு கொஞ்சம் வச்சுக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை கலந்துட்டு மசாலா பொடி சேர்த்துடலாங்க. அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் மட்டும் சேர்க்க மாட்டோம். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கிளறி விட்டுறலாங்க. நமக்கு நல்லா வந்து அந்த மசாலா வாடை போகட்டும். பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா லெமன் சேர்க்க போகிறோம். அப்புறம் நான் தண்ணியை அளந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. 1.5லேருந்து 1.25 கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து 1 கப்புக்கு 1.5 கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1.25 கிட்ட சேர்ப்பேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் வந்து உங்கள் ரைஸுக்கு 1.5 போதுன்னா 1.5யோடு நிப்பாட்டிடுங்க. இப்போ ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுறலாங்க. ரொம்ப தேவைப்படாதுங்க, ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான். தண்ணியை ஊற்றிடலாங்க. நான் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹேண்ட் பிளெண்டரை வந்து தட் மீன்ஸ் இப்போ நம்ம மேஜிக் பிளெண்டரை நல்லா அலாசி கொண்டு வந்துட்டேன். அந்த தண்ணி தான். ஸோ நமக்கு தக்காளியெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும், எதுவும் வேஸ்ட் ஆகாது. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கிறோங்க. இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. நம்ம உப்பு ரெசிபிக்கு தக்கன மாதிரி சேர்த்துக்கலாங்க. உங்கள் உரப்புக்கு தக்கனவாறு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது ரைஸு, அதனால் நல்லா ரைஸில் ஒட்டுற மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டேங்க, சூப்பராக இருக்குது. அந்த தக்காளியோட டேஸ்ட்டு நல்லாவே வருது. ஏன்னா நம்ம 1.5 தக்காளி நல்லா பெருசாக சேர்த்துருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக வருது. இப்போ நம்ம தண்ணியை வடித்து வச்ச ரைஸை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுத்துடலாங்க, அவ்வளோதான். இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 14 மினிட்ஸ் வச்சு விட்ருவேன்.
உடையாதபடி கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதான். ஸோ கிளறி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். ரைத்தா வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் குக்கும்பரும் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் குக்கும்பரில் பாதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ரைத்தா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் பொடியாகவும் வெட்டிக்கலாம், நீளமாகவும் வெட்டிக்கலாம் வெங்காயம் இந்த ரைத்தாக்கு. நான் ஆக்சுவலாக பொடியாக தான் வெட்ட போகிறேன். குக்கும்பரை இந்த மாதிரி பொடியாக வெட்டிக்கோங்க, அவ்வளோதான். தோல் எடுத்துகிட்டு வெட்டிக்கோங்க, நல்லது. ரொம்ப பிஞ்சாக இருந்தால் எடுக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எடுத்துருங்க, அவ்வளோதான். எப்போதுமே ரைத்தா கலக்கும்போது ரொம்ப தயிரை ஊற்றி கலக்காதீங்க. கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக கலந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றியிருக்கேன், அவ்வளோதாங்க. கொத்தமல்லி எல்லாம் தூவியாச்சு. வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்க்கலை. வெறும் ஆனியன், குக்கும்பர், சால்ட், கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ இது ரெடினா வாழைக்காய் ஃப்ரைக்கு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ கருவேப்பிலையை தெரிக்கும், கவனமாக போடுங்க. போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு நம்ம இங்கே மேரினேட் பண்ணதை ப்ளேஸ் பண்ணிடணும். அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். அப்படியே திருப்பி விடலாங்க. ஸ்லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா கருகாதபடி நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்று உடஞ்சிருச்சு எனக்கு நடுவில். குக்கரை ஓப்பன் பண்ணேன், விசில் அடங்கிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. எவ்வளோ அழகாக மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து 3 விசில் வச்சேங்க. ஸோ கலந்து பார்த்தலாம், சூப்பராக வந்திருக்குங்க. அடியில் பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ஒட்டவே இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் கிளறும்போது கொஞ்சம் சாஃப்டான ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து லைட்டாக ஆற உங்களுக்கு இன்னும் உதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி போட்டு பண்ணதில்லைன்னா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வாழைக்காய் ரோஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் ஓவராக ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு நான் தக்காளி பிரிஞ்சியை காமிச்சிட்டுக்கிற ஓரத்தில் இதை மறந்துட்டேன். ஸோ லைட்டாக ஓவராக வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக ரெடி, சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கான ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த டொமேட்டோ ரைஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அந்த வாழைக்காய் ஃப்ரை வேறு லெவலுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.